கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே இந்த அனுதின மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஒரு கதை மூலமாக உங்களுக்கு வேதத்திலேருந்து சில சம்பவங்களை எடுத்து உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அப்படியாக ஒரு தகப்பன் ஒரு மகன் இருந்தான். அந்த மகனுக்கு தகப்பனை எப்போ பார்த்தாலும் பிடிக்கவே பிடிக்காது. அது என்னன்னு தெரியல, எல்லாம் உலகத்தில் நிறைய இடங்கள் அப்படி தான் இருக்குது. தகப்பனை பார்த்தாவே பசங்களுக்கு பிடிக்காது. அது அம்மாக்கிட்ட தான் பயங்கரமாக கொஞ்சிறானுங்க. இல்லை, நிறைய இடத்துல பார்க்குறேன் நானும். அந்த பசங்க பூரா ஒரு அம்மான்னு தான் உயிரை விடுவானுங்க. அது மாதிரி இந்த பையன் படித்து அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சார். அப்பா ரொம்ப கிழிஞ்ச வேஷ்டியை போட்டுக்கிட்டு கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு அவருக்கு வேர்வை நிலத்தில் சிந்தி அந்த அளவுக்கு மகனை படிக்க வச்சார். அப்போ கூட அந்த அந்த தகப்பனுடைய அன்பு அவனுக்கு தெரியல. அப்போ ஒரு நாள் இந்த பையன் படித்து நல்ல வேலைக்கு போயிட்டான். சம்பாரித்து கொண்டு அந்த பணத்தை முதல் சம்பளத்தை அம்மாக்கிட்ட கொடுக்க போகிறான். அம்மா என்ன சொல்கிறாங்க, டேய் அப்பா அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சார்றா, போய் முதல்ல அப்பாட்ட போய் கொடுறா அப்படின்ட்டு போய் அம்மா சொன்னாங்க. அப்பாட்ட போய் கொடுறா அப்படின்னாங்க. அப்போ அப்பா ஓடி வந்தார் அங்கேருந்து. டேய், நான் என்னடா செஞ்சேன் உனக்கு? ஏன்டா அப்பாட்ட நீ பேசவே மாட்டேங்கிற, ஏன்டா பேச மாட்டேங்கிற அப்படின்னாரா. அப்பா, நீங்கள் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்கப்பா. அப்பா, நீங்கள் உங்கள் கையை எனக்கு எப்படி தான்ப்பா கொடுத்து பழக்கம். நீங்கள் எப்படி தான்ப்பா எனக்கு கொடுத்தீங்க. ஆனால் நான் உங்கள்கிட்டேருந்து வாங்கி தான்ப்பா பழக்கம். அதனால தான்ப்பா நான் சம்பளத்தை நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுப்பா. புரியுதாப்பா? நீங்கள் உங்கள் கை இப்படி உயர்ந்து தான்ப்பா இருக்கணும், என் கை தாழ்ந்து தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அப்பா மகனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாராம். அந்த ஞானமுள்ள ஒரு மகன் தன் தகப்பனை அவன் எப்படி சந்தோஷப்படுத்துகிறான் பாருங்கள். அவன் உள்ளத்திலே வச்சிருக்கான், ஆனாலும் அதை வெளியில் காட்டாதபடிக்கே ஒரு நாள் அவனுடைய அன்பை அவன் வெளியில் காட்டினான். அப்படியாக வேதத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே அப்பா மரண தருவாயில் கடைசி காலத்தில் உயிருக்கு போராடிட்டு இருக்க நேரத்தில் எகிப்து தேசத்திலேருந்து எங்கள் அப்பா இன்னும் உயிரோடு இருக்கிறாரான்னு கேள்விப்பட்டு தகப்பனுக்கு உச்சிதமான பல வகைகள் பலவிதமான உச்சிதமான காரியங்கள் எல்லாம் எகிப்து தேசத்தில் இருக்கிறது எல்லாம் எவைகளெல்லாம் பெஸ்ட்டோ அந்த முந்திரி, திராட்சை, பேரிச்சம்பழம் எல்லாம் கொடுத்து ஒரு வண்டியில் அனுப்புகிறான். இது யோசேப்பு அனுப்பின ஒரு பொருள்கள் என்று அப்பா கிட்ட சொன்னபோது அந்த தகப்பனுடைய ஆவி உயிர்த்ததுன்னு போட்டிருக்கு. அப்படியே அந்த ஞானமுள்ள ஒரு மகன் தன் தகப்பனை அப்படியே சந்தோஷப்படுத்துகிறான். இவ்வளோ நாளாக புள்ள எங்கே இருக்கான்னே தெரியல, புள்ள செத்து போயிட்டான்னு நினச்சாரு தகப்பன். ஆனால் பிள்ளைக்கும் தெரியல தன் அப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு. அப்பாவும் எங்கே இருக்காருன்னு தெரியல. கடைசியில் அப்பா இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு உடனே அப்பா தன் பிள்ளைக்கு கடைசி காலத்தில் கொடுத்து தன் தகப்பனை எப்படியாவது அவர் சந்தோஷப்படுத்தினார். அதே போல் நீங்களும் நானும் நமக்கு கொடுத்துருக்கிற தகப்பன் இயேசு கிறிஸ்து, அவரை தினந்தோறும் நாம் சந்தோஷப்படுத்தும். அவரை பாட்டினால் துதித்து தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம், சோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவோம். நமக்கு கொடுத்த தகப்பன் பிள்ளையை சுமந்து வந்தது போல் பாகம் 1:31 நம்ம தகப்பன் நம்மை சுமந்து வந்தார். 10 கற்பனைகளில் ஒரு கற்பனை தான் முதலாவது மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தது. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்கிற ஆவிக்குரிய தகப்பன் ஊழியக்காரர் இவர்கள் எல்லாரும் நம்ம கனம் பண்ணுவோம், ஹானர் பண்ணுவோம். உங்கள் பெற்றெடுத்த தகப்பனை நீங்கள் மாம்சமான தகப்பனை நீங்களும் கனம் பண்ணுங்க, ஹானர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவை, இந்த அருமையான காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகளையெல்லாம் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், விருப்பத்தை நிறைவேற்றும், போக்கிலும் வருத்தம் பாதுகாத்துள்ளும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you everybody.